கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் கொடுத்த நல்ல நாளுக்காக கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தலாம். இந்த நாளில் கூட நம்ம ஒரு காரியத்தை மட்டும் நம்ம சுருக்கமாய் பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். இந்த தேவ ஆலோசனையை பெற்ற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வசனம் கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு இந்த தேவ ஆலோசனையே கிடைக்காமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நம்ம நேற்றைய தினம் கூட அதற்கு ஒரு முன்னுதாரணம்லாம் பார்த்தோம். ஆனா வசனம் சொல்லுது, தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்குதுன்னு சொல்லி நம்ம லெட்டர்ல எழுதுறத பார்க்கிறோம். அப்போ அந்த தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் அவருடைய பிள்ளைகள் மூலமா எழுதப்பட்டதுதான் வேதாகமம்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வேதாகமத்தை வாசித்து, ஏன்னா நான் அடிக்கடி சொல்ற மாதிரி ஒரு மனுஷன் பிறந்து அவன் வளர்ந்து அவன் வாழ்ந்து மரிக்கும் தருவாய் வரைக்கும் அவன் எப்படி நடக்க வேண்டும் அப்படின்றதுக்கு ஒரு வழிமுறைய கற்றுக் கொடுக்கிற ஒரே புஸ்தகம் அப்படின்னா, ஒரே ஒரு உயிருள்ள புஸ்தகம் அப்படின்னா அது வேதாகமம் மட்டும்தான்றது நமக்கு தெரியும். அப்ப நிறைய ஆலோசனைகள் நமக்கு இங்கே இருக்கு. நிறைய ஆலோசனைகள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது நமக்கு சில காரியங்கள் புரியல, நமக்கு தெளிவு கிடைக்கலன்னா நமக்கு ஊழியக்காரர்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அவர்கள் மூலியமா நம்ம அநேக காரியங்களை பகுத்தறிகிறோம். ஒரு உதாரணத்தை கூட ஆண்டவர் சொல்வாரு, நல்ல மனுஷன் தன்னுடைய பொக்கிஷத்துல நல்லவைகளை எடுத்து கொடுக்கறான் அப்படின்னு சொல்லி சுவிசேஷத்துல ஒரு உதாரணம் வரும். அப்ப இன்னைக்கு அந்த நிலைக்கு தேவன் யாரை வைக்க விரும்புறாருன்னா அவருடைய பிள்ளைகளை வைக்க விரும்புறார். இன்னைக்கு உலகத்தானுக்கு நிறைய குழப்பங்கள் உண்டு, உலகத்தானுக்கு நிறைய போராட்டங்கள் உண்டு, உலகத்தானுக்கு நிறைய கேள்விக்குரிய உண்டு. ஆனா நீங்க வேதாகமத்துல பாத்தீங்க அப்படின்னா தேவ மனுஷர்கள் தான் உலகத்தானுக்கே அட்வைஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு நல்லா புரியணுன்றதுக்காக சொல்றேன். யோசேப்பு எடுத்துக்கோங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவர் எபிரேய மனுஷன். ஜென்ரலாவே எகிப்தியர் எபிரேயரை விரும்ப மாட்டாங்க, அருவருப்பா எண்ணுவார்கள், ஏன்னா அவர்கள் மெய்ப்பர்கள் அப்படின்றதுனால. ஆனா இந்த தேவ மனுஷன் தான் எகிப்துக்கு போய் எகிப்தில் உள்ள சமஸ்த ராஜ்யத்திற்கும் இவன் தான் என்ன பண்றான், ஆலோசனை சொல்றான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னும் நல்ல தெளிவா சொல்லணும் அப்படின்னா தானியேல் சொல்லலாம். தானியேலுடைய நாட்கள்ல இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார். எங்க? பாபிலோன் நாட்டு. பாபிலோன் அப்படின்றது நமக்கு தெரியும், விக்கிரகம் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பேர் போனது. ஆனா அந்த நாட்டுல தேவ மனுஷனாகிய தானியேல் என்னைக்கு அமர்த்தப்பட்டாரோ, தானியேல் சகல காரியத்தையும் சொல்றாரு. நீங்க வாசிச்சிருப்பீங்க, நேபுகாத்நேச்சர், அவருடைய பையன் பெல்தாட்சார், அப்புறம் தரியு ராஜா, வரிசையா 4 ராஜாக்களுடைய நாட்களிலும் கூட தானியேலை கொண்டு உலகத்திற்கு, ஏன்னா அநேக காரியங்கள் இப்ப யோசேப்புடைய விஷயத்துலயும் அப்படிதான். 7 வருஷம் பஞ்சம் இருக்கும், 7 வருஷம் இதெல்லாம் பின்னாடி ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சம்பந்தப்பட்டது. எப்படி பின்னாடி 7 வருஷம் உபத்திரவ காலம் இருக்குமோ அதெல்லாம் ரிசம்பிளன்ஸ் ஆகுது. ஆனாலும் கூட அந்த தேவ மனுஷர்களை கொண்டுதான் உலகத்திற்கு ஆலோசனை சொன்னார். இன்னைக்கு நம்ம நிதானித்து பார்க்க வேண்டிய விஷயம், நான் இன்னைக்கு யார் இடத்துல ஆலோசனைக்கு போறேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, தேவன் என்னை வைத்ததின் நோக்கம் என்ன. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அநேக இடங்கள்ல உலகத்தார்கிட்ட போய் ஆலோசனை கேட்கிறோம். அதாவது எனக்கு தேவன் சகலத்தையும் இந்த இடத்துல கொடுத்துருக்கிறார். வேதாகமம்ன்றது அதான் முழுசா நம்ம என்னைக்கு அதை என்னுடைய அதாவது எப்படி பரிசுத்த ஆவியானவர், என்ன நம்ம பரிசுத்த ஆவியானவர் நாட்கள்ல இருக்கிறோம். ஸோ அந்த பரிசுத்த ஆவியானவரை என்னைக்கு நம்மளுடைய ஒரு ஆளா நம்ம கருதுறோமோ அப்பதான் அவரோடு கூட உறவாட முடியும். நம்ம நடந்தாலும் படுத்தாலும் வேலை செய்தாலும் என்ன காரியம் இருந்தாலும் என்னால அவரோடு கூட பேச முடியும். அதே போல நான் எவ்வளவு தூரம் இந்த வேதாகமத்துல காலூன்றி நான் போகிறேனோ அவ்வளவு தூரம் இது எனக்கு ஊழியம் செய்யும் நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்தை விட்டு, இந்த வேதாகமத்தை விட்டு, இல்ல தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட தேவ மனுஷர்களை விட்டு நம்ம வெளியே சென்று கேட்க எல்லா ஆலோசனையும் வீணாய் தான் போகணும். சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியா சொல்லலாம்னா, ஆமானுடைய மனைவி சீரேஷும் அவங்க பேரு. அவங்க ஆமானுக்கு ஒரு ஆலோசனை சொன்னாங்க. எஸ்தர் புஸ்தகத்துல வருது, மொர்தெகாய்க்கு விரோதமா எழும்பின ஆமான். அந்த சீரேஷும் அப்படின்ற மனைவி ஆமானுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவன் உங்களுக்கு விரோதமா வரான், மொர்தெகாய் அவன் ஒரு யூதன் தானே, அவனை அழித்து போடணும், நீங்க போய் ராஜா கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு 50 முழம் தானே, 50 முழம் உயரத்துக்கு ஒரு தூக்கு மரத்தை பண்ண வைக்கிறாங்க. கடைசியில் அந்த ஆலோசனை எப்படி போனது அப்படின்னா, அந்த ஆமானையே அந்த 50 முழம் தூக்கு மரத்துல போடுற அளவுக்கு ஒரு காரியம் மாறுதலாய் முடிஞ்சது. இதே மாதிரி நம்ம யாரிடம் ஆலோசனை கேட்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்திரீயானவள் எலியா இடத்துல நினைக்கிறேன், அந்த விதவை அல்ல, பிள்ளை இல்லாம இருக்கும். எலியா போய் ஆசீர்வதிச்சு பிள்ளையை கொடுப்பாரு. அவ பிள்ளை செத்து போயிட்டுன்ற ஒரு நிலை அறிஞ்சோன்னா அவ யாருக்கிட்டையும் போக மாட்டா, நேர எலியாட்ட தான் போவா, தேவ மனுஷன் கிட்ட. அப்ப தேவ மனுஷன் ஜெபிச்சு அவன் மேல விழுந்து தும்மி கடைசியா அவனுக்கு உயிரை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நான் யார் இடத்துல போறேன், நான் எப்படிப்பட்டவள். முதலாவது வேதாகமம் என் கையில இருக்கு.
இதை விட ரொம்ப முக்கியம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்கிறார். ஸோ அவரோட துணை கொண்டு தான் நான் வாசிக்கிறப்ப, அதாவது எப்படி நம்ம உடுத்தணும், எப்படி நம்ம நடக்கணும், எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எது தப்பு எது சரி, எப்படி ஆயத்தப்படணும், என்னென்ன பண்ணணும், எல்லாமே கிளியர் கட்டாக இருக்குது. அந்த 4 சுவிசேஷங்கள் நம்ம கரைச்சி குடிச்சாலே நம்முடைய வாழ்க்கையில பாதி கடல் நம்ம தாண்டிடலாம்னு வைங்களேன். அந்த அளவுக்கு சகலத்தையும் சொல்லியிருக்கிறார். யாரு கடன் கொடுக்கணும், யாரு கடன் கொடுக்கக்கூடாது, சபைக்கு எப்படி விதைக்கணும், எங்க விதைக்கக்கூடாது, யாரு முகம் நாணாம பண்ணணும், எல்லாமே இருக்கு. இதை தாண்டி ஆவியானவர் எனக்கு சகலத்தையும் உணர்த்துகிறார். அந்த உணர்த்தப்படுகிற இருதயத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் விட எனக்கு 3வதாக தேவ மனுஷர்களை கொடுத்திருக்கார், தேவ ஊழியக்காரங்களை கொடுத்திருக்கார், தேவ பிள்ளைங்களை கொடுத்திருக்கார். அப்ப இந்த 3 சர்க்கிளை தாண்டி எப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியோ அதே போல வார்த்தை ஆவியானவர் தேவ பிள்ளைகள் அப்போஸ்தலர்கள் சொல்லலாம். இவங்களை தாண்டி எனக்கு வெளியே போய் நான் கேட்கிற எந்த ஒரு ஆலோசனையும் ஒருவேளை இம்மைக்கு அது நன்றாக தெரியலாம், ஆனால் மறுமையில எனக்கு சமாதான பலனை நிச்சயமாக தராது. அப்ப நீங்க நான் என்ன நிதானிக்கணும், ஆண்டவரே நீர் முதலாவது என்னோட கூட பேசுங்க, நானும் பேசுறேன், நானும் இடத்துல பேசி நான் வேத வசனங்களை வாசிக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு தேவ மனுஷர்கள் மூலமா அதை எனக்கு தெளிவுபடுத்துங்க. இந்த ஒரு சர்க்கிள், இந்த ஒரு அழகான ஒரு வட்டத்தை தாண்டி உலகத்தானிடத்துலயோ, அதுக்காக நம்ம உலகத்தான டிபெண்ட் பண்ணாம இருக்க முடியுமா? இப்ப நான் ஒரு கடைக்கு போறேன், எனக்கு அத்தியாவசிய தேவைகள் உண்டு, நான் கடைக்கு போகணும் வாங்கணும். நான் அவன் கிறிஸ்தவனா இருந்தாதான் அந்த கடையில போய் வாங்குவேன், அவன் வசனம் பேசினாதான் அந்த கடைக்கு போவேன், அப்ப நான் தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவேன், அப்ப நான் தான் அந்த டூருக்கு போவேன். அப்பெல்லாம் நான் சொல்ல முடியாது, உலகத்துல தான் நான் இருக்க முடியும். அதனால பவுல் எடுத்து சொல்வாரு, நீங்க எதை உண்ணாலும் ஸ்தோத்திரத்தோட உண்ணுங்க. அதுக்காக எல்லார்ட்டையும் போய் நமக்கு அறியாம சில விஷயங்கள் இருந்ததுன்னா அது தவறு கிடையாது. உனக்கு தெரிந்தது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது அப்படின்னா நீ அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உதாரணம் சொல்வார். அதே போலதான் என்னால உலகத்தான இடத்துல இல்லாம போகாம இருக்க முடியாது. நம்ம வாழுகிறதே உலகத்தின் தான் வாழ்றோம், பாவத்தின் மத்தியில தான் வாழ்றோம். எப்படி முள்செடி மத்தியில அந்த பூ இருந்ததோ அதே மாதிரிதான் நம்மளும் இருக்கிறோம். ஆனாலும் கூட நான் போவேன், நான் செய்வேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனா என்னுடைய ஆலோசனையோ நான் கர்த்தரிடத்தில் வைப்பேன், இல்ல கர்த்தருடைய வார்த்தையின் மேல் வைப்பேன், இல்லைன்னா கர்த்தர் எனக்கு கொடுத்த தேவ மனுஷர்கள் மேல் வைப்பேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். என்ன ஆனாலும் சரி, எனக்கு ஒருவேளை அதுக்கு சரியான பதில் கிடைக்கலனாலும் சரி, நான் எதுக்காக காத்திருக்கலாம். ஒருவேளை திருமணத்திற்கு காத்திருக்கலாம், இல்ல வேலைக்காக காத்திருக்கலாம், இல்ல அடுத்து வாழ்க்கையில உயர்றதுக்குரிய காத்திருக்கலாம், ஏன் ஆவிக்குரிய விஷயங்கள் நம்ம காத்திருக்கலாம், ஊழியத்திற்காக நம்ம காத்திருக்கலாம். என்னவா இருந்தாலும் சரி, நீர் என்னோடு கூட பேசுங்க. பழைய ஏற்பாடு மனுஷர் கூட அவ்வளவு பேச நீர் போதுமானவராய் இருந்தீர் என்றால், இப்போ உலாவுகிற தேவன், நம்மோடு கூட உறவாடுகிற தேவன், ஆவியானவருடைய காலம் இது. நம்முடைய காலமே ரொம்ப ஸ்பெஷலான காலம். நம்ம உண்மையிலே ரொம்ப ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். அந்த அளவுக்கு தேவன் நமக்கு அழகான ஒரு ஆவிக்குரிய பிறப்பையும் கொடுத்திருக்காரு. அப்போ உங்களுடைய வேதத்தை தாண்டி, உங்களுடைய சத்தத்தை தாண்டி, உங்களுடைய தேவ மனுஷரை தாண்டி உலகத்தின் இடத்துலயோ, ஏன்னா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, புக்கோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி எங்கள் ஸ்கூலில் ஒரு ஸ்பீச் கொடுக்க சொல்லியிருந்தோம். ஒரு பொண்ணு பேசியிருந்தா, புக் எவ்வளோ, புஸ்தகம் படிப்பது, ரீடிங் புக் எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய சொன்ன பாயிண்ட். அதில் ஒரு பாயிண்ட் அழகாக சொல்லி முடிச்சா. என்னன்னா, இன்னைக்கு எல்லாம் டெக்னாலஜி டெவலப் பண்ணனால நம்ம எது எடுத்தாலும் உடனே கூகுளில் போட்டுறோம், உடனே யூடியூப்ல போட்டுறோம். அதில் யூடியூப்ல பேசுறது அவன் உண்மையிலே டாக்டரானே நமக்கு தெரியாது, அவன் என்ன சொல்றான்னு நமக்கு தெரியாது. கூகுள் இப்படியே நம்ம சர்ச் பண்றதுனால அலசி ஆராய்ந்து ரிசர்ச் பண்ணி பிஹெச்டிலாம் முடிச்சு எழுதி வச்ச அந்த புஸ்தகத்துக்கு கிடைக்காத அந்த மதிப்பு இன்னைக்கு நம்ம ஜஸ்ட் லைக் தட் பாக்குறோம். எவ்வளையோ கேசஸ் வந்திருக்கு, தவறா சொல்லி அதை கேட்டு நிறைய பேர் செஞ்சு அவங்க கேஸ் போட்டு நிறைய கேஸ் வந்திருக்கு. அப்ப நம்ம எப்படிப்பட்ட காலத்துல இருக்கோம்னா, அழிந்து போகிற ஒரு காலத்துல இருக்கிறோம். அதான் சொல்லலாம், எங்க போனாலும் நமக்கு எல்லாமே கிடைச்சிருது. அப்ப அது அல்ல. ஏன்னா ஒரு உலகத்திலேயே சொல்றாங்க, ஒரு புக் ரீட் பண்ணாலும் நல்லா படிச்சு தேர்ந்து எழுதுனவங்களோட புக்கை ரீட் பண்ணி அதுல இருந்து நீங்க செய்யுங்க. பிளைண்டா யூடியூபையோ கூகுளையோ நீங்க பார்க்காதீங்க, எது உண்மைன்றது தெரியாதுன்னு. ஸோ அப்படி இருக்கிறப்போ உலகத்தானே அவனுக்கு ஒரு ஞான விளக்க வச்சிருக்கிறான். அப்ப நான் எப்படிப்பட்டவளா இருக்கணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆண்டவரே எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, உங்களுடைய பாதத்துல அமர்ந்திருந்து உங்களிடத்துல கேட்பேன். உங்களுடைய வசனத்தின் மூலமா நீங்க எனக்கு உறுதிப்படுத்துவீங்க, இல்லைன்னா உங்களுடைய தேவ மனுஷர் மூலமா எனக்கு தெளிவுபடுத்துவீங்க. இந்த 3 காரியத்தை தவிர, தேவ பிள்ளைகள் மூலமா இந்த 3 காரியத்தை தவிர நான் உலகத்தின் இடத்துலயோ ஆலோசனை கேட்காதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், உலக ஆலோசனை கிட்ட போனோம் அப்படின்னா சீரேஷும் ஆமானுக்கு செஞ்ச மாதிரி தான் ஆகும். 50 முழ தூக்கம் இடத்துல கடைசியில் நம்மளே இப்போ அதான் சொன்ன நீதிமொழிகள் வசனம் இருக்குல்ல, தான் வெட்டின குழியில் அவன் தானே விழுந்தான் அப்படின்னு சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு ஆயிடணும். ஸோ எந்த ஆனாலும் சரி, என் வாழ்க்கையில் ஒரு டிசிஷன் எடுக்க போறேன்,
அடுத்த ஒரு நிலை என்ன ஆனாலும் சரி, கர்த்தருக்காக காத்திருப்பேன், அவருடைய வசனத்தையே நான் நாடி இருப்பேன், தேவ மனுஷரிடத்துல ஆலோசனை கேட்பேன். இதை தவிர நான் உலகத்தானிடத்துலையோ உலகத்தினிடத்துலையோ வேலை பார்க்குற இடங்கள் நம்ம கேட்கலாம், தவறில்லை. அதான் சொல்றேன்ல, நம்மளுடைய வாழ்க்கை சொந்த வாழ்க்கைன்னு இருக்கு தெரியுமா, அதுக்கு இப்போ நான் வேலை பார்க்குற இடத்துல ஒரு சில டவுட் இருக்குன்னா நான் என்னுடைய ஹையர் அத்தாரிட்டி தான் கேட்க முடியும், அது தவிர்க்க முடியாது நம்மளால. அந்த உலகத்தின் காரியத்தை தவிர எனக்கு தேவன் கொடுத்த வாழ்க்கையில தேவனிடத்துல ஆலோசனை பெறதை தவிர நான் பெறமாட்டேன்ற ஒரு நிச்சயம் நம்ம கிட்ட இருக்கணும். அது ஒண்ணு. ரெண்டாவது நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. ஆதியாகமம் 42 நினைக்கிறேன், ஒரு நிமிஷம், இல்ல ஆதியாகமம் 40 அதுல 8வது வசனம் மட்டும் வாசிங்கக்கா. ஆதியாகமம் 40ல 8வது வசனம். அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவன் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அழகா சொல்றாரு. அங்க 2 பேர் நீங்க டெஸ்ட்டுக்கு படிக்கிறீங்கனால நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இல்லை. பானபாத்திரக்காரனும் சுயம்பாகி என்ன தலைவனும் ராஜாக்கு விரோதமாய் பாவம் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு வந்துட்டாங்க. 2 பேரும் ஒரே ராத்திரியில வெவ்வேறு சொப்பனம் காண்றாங்க. அப்போ அந்த சொப்பனத்தினால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கலங்கி இருக்கிறாங்க. உடனே யோசேப்பு அது ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஆக்சுவலாக யோசேப்பு சிறைச்சாலையில் தான் இருக்கிறான், ஆனால் அவனுடைய முகம் துக்கமாக இருக்கவில்லைன்னு பார்க்குறோம். இவங்க 2 சொப்பனத்தினால துக்கமாக தான். தேவ பிள்ளைங்க சிறைச்சாலையில் இருந்தாலும் சந்தோஷமாக துதித்து பாடணும், அரண்மனையில் சிங்காசனத்தில் உட்கார்ந்தாலும் தேவனை துதித்து பாடணும். ஸோ ஒவ்வொன்றுலையும் பின்னாடி ஒவ்வொரு ரகசியங்கள் இருக்குது. சரி போட்டோம். இப்போ இவங்க கேட்குறாங்க, சொப்பனத்தினால அவங்க சோர்ந்து போயிருக்கிறோம் அப்படின்னோடனே அவர் சொல்றாரு, யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது அல்லவா, சொப்பனத்துக்கு அர்த்தம் தேவனால் தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கன்றார். எவ்வளோ பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் தெரியுமா. இந்த ஒரு வசனம் யோசேப்புடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில 2வது பரிமாணம், செகண்ட் ஸ்டேஜ். ஏன் சொல்றேன்னா 37ஆம் அதிகாரத்துல 19வது வசனம் வாசிங்களேன்க்கா. 37ல 19 வாசிங்களேன். ஆதியாகமம் 37 19வது வசனம் எடுத்துட்டீங்களா? 37ஆம் அதிகாரம். ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். போதுமா? இங்க சொல்றாங்க, ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான். சொப்பனக்காரன்றது வேற, சொப்பனத்துக்கு வியாக்கியானம் கொடுக்கறதுன்றது வேற. உங்களுக்கு நல்லா புரியும்னா, இப்ப நான் ஒரு சொப்பனம் காணலாம், நம்ம எல்லாம் சொப்பனம் காண்றோம். அப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் சொப்பனக்காரனாக தான் இருந்தான். என்னைக்கு அவருக்கு ஒரு உபத்திரவம் நம்ம நினைக்கிறோம்ல, ஏன் அவர் நினைக்கலாம் சொந்த அப்பா அவ்வளோ நேசிக்கிறாரு, ஏன்னா ராகேலுக்கு பிறந்த பையன், ஆமா ரொம்ப நேசிக்கிறாரு, பலவர்ணமான அங்கீ கொடுக்குறாரு. ஆனாலும் கூட ஒரு மெய்ப்பனாதான் இருக்கிறான். ஆனா இவன் கர்த்தர் இவனுக்கு கொடுத்த சொப்பனத்தின் மூலமா சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் இவனை வணங்கும், 11 அரிக்கட்டுகளும் இவனை வணங்கும்னு சொன்ன அந்த சொப்பனத்தின் மூலமா அதை வெளிப்படுத்துறான். தேவன் எனக்கு அதை கொடுத்துருக்கிறாருன்னு அதை வெளிப்படுத்தினதின் மூலமா எல்லார்கிட்டையும் பகை. யாக்கோபே அதை மனசில் வைத்து கொண்டான்னு வசனம் இருக்கு. அப்படி ஒரு நிலைமை. சரின்னா அண்ணனை பாக்குறதுக்கு சீக்கியமுக்கு போனா நம்மளா இருந்தா போவோமா? அது எங்க அண்ணன் தங்கச்சியும் எனக்கு பிடிக்காது, எனக்கு ஆகவே ஆகாது, அவங்க வீட்டுக்கு எதுக்கு நீ அனுப்ப சொல்றீங்க, நிச்சயமா நம்ம கேட்போம். ஆனா வசனம் சொல்லுது, எந்த அண்ணன் உன்னை பகைக்கிறாங்களோ, அண்ணன்கள், இவன் யோசேப்போட அண்ணன்கள், யார் யாரெல்லாம் உன்னை சொப்பனக்காரன் சொல்லி இது பண்றாங்களோ, பொறாமை கொண்டாங்களோ, காயமாகரமா பார்த்தாங்களோ, அவங்க கிட்ட இவர் அனுப்புறாரு. யோசேப்பு உடனே நான் போறேன்னு சொல்லுவான். அதுதான் கீழ்ப்படிதல். நம்ம என்னைக்கு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோமோ நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாய் மாறணும். எந்த அண்ணனுக்கு இவன் ஆகாதோ அதே அண்ணனை பாக்குறதுக்கு போறான். எப்படி அண்ணன் நல்லா இருக்காங்களா, ஆடுகள்லாம் நல்லா இருக்கான்னு பாக்குறதுக்கு போறான். ஒரு கீழ்ப்படிதல். அங்க போனா இவங்க சொப்பனக்காரன் வரான்ப்பா. சோ இவனுடைய பேர் என்ன, இவன் எப்படி அறியப்படுறான், சொப்பனக்காரனாக அறியப்படுறான். ஏன்னா இவன் சொப்பனம் கண்டான், 2 சொப்பனம் கண்டான். உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வந்தவனை பிடிச்சு ட்ரெஸ் எல்லாம், அவனுடைய அழகான பலவர்ண அங்கி அப்பா கொடுத்தது எல்லாத்தையும் கழட்டிட்டு குழியில போட்டு 20 வெள்ளிக்காசுக்கு அங்க எகிப்தியர் அவங்க கிட்ட, இஸ்மேல் போற வழியில அவங்க கிட்ட வித்துட்டு கடைசியில அங்க போய் சரி அப்பதான் நல்லா இருக்குன்னு அந்த போத்திமார் வீட்டுக்கு எல்லாம் இருக்கிறான். மறுபடியும் போத்திமாருடைய மனைவியின் டார்ச்னால அங்க ஒரு பரிசுத்தத்தை காமிக்கிறான். கீழ்ப்படிதல் இருக்கு, பரிசுத்தம் இருக்கு. எவ்வளவு ஒரு அழகான ஒரு உதாரணம். ஏன்னா யோசேப்பு கிறிஸ்துவ அடையாளமா இருக்கிறதுனால ஒரு பழுதும் இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படியே வராரு. ஸோ ஒவ்வொரு உபத்திரம் நம்ம நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம், என்ன இது அவருக்கு பிறந்து என்ன பண்ணேன், எனக்கு பலவர்ணமான அங்கேயே கொடுத்து என்ன பண்ணேன், எங்க அண்ணெல்லாம் என்னை பகைக்கிறாங்களே, என்னை குழியில போட்டாங்களே, என்னை விட்டுட்டாங்களே, இப்படியே தான் யோசிப்போம். ஒரு இடத்துல கூட நீங்க வாசிச்சு பாருங்களேன், யோசேப்போட சரித்திரத்துல 37ஆம் அதிகாரத்துல இருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் யோசேப்புடைய வாழ்க்கை வரலாறு.
அதுல ஒரு இடத்துல கூட ஏன் என்னை குழியில போட்டீங்க, ஏன் என்னை வந்து அப்பா வந்து அண்ணனை பார்க்க சொல்றீங்க, அண்ணனுக்கு தான் என்னை பிடிக்கலையே, ஏன் போத்திபார் மனைவி தான் தப்பு செஞ்சாங்க, நான் எதுவும் தப்பு செய்யலையே, நான் வசத்தை விட்டுட்டு தானே போனேன், ஏன் நான் சிறைச்சாலையில இருக்கேன், ஒரு இடத்துல கூட அவர் கேள்வி கேட்டிருக்க மாட்டாரு. ஒரு இடத்துல கூட அவர் விசனப்பட்டதாகவோ இல்ல துக்கப்பட்டதாகவோ வசனமே இருக்காது. இதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு அடையாளம். இன்னைக்கு நான் எப்படிப்பட்டவளா இருக்கிறேன், எனக்கு தெரியணும். என் தேவன் என்னை குழியில போட்டாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, என்னை சிங்காசனத்துல மேல உட்கார வச்சாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, என்னை 20 காசுக்கு விற்று போட்டாலும் ஒரு அர்த்தம் இருக்கு, என் பலவர்ணமான அங்கேயே கிழிச்சு குப்பையில போட்டாலும் அதுக்கு அர்த்தம் இருக்குன்றத நான் என்னைக்கு உணர்றேனோ அன்னைக்குதான் அவருடைய திட்டத்துக்கு என்னை முழுவதுமா ஒப்பு கொடுக்க முடியும். யோசிப்புடைய வாழ்க்கையில பாருங்களேன், ஒரு நெருடலே இருக்காது, அப்படியே அழகா ஸ்மூத்தா போகும். ஏன்னா அவன் அப்படி அர்ப்பணிச்சான், ஒரு கீழ்ப்படுதல். இன்னைக்கு நம்ம அப்படி இல்லையே, ஏதோ கொஞ்சம் குழியில போட்டோன்னே ஆஹா ஓகன்றோம், முடியல நம்மளால, அன்னை பகச்சிட்டாங்களா நான் போக மாட்டேன்றோம். இல்லவே இல்லை, அவ்வளோ கீழ்ப்படுதல் இருந்தது. என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கப்புறம் அவர் சிறைச்சாலைக்கு தான் போனாரு. சிறைச்சாலைக்கு போனா யாராவது சுகமா சந்தோஷமா இருக்க முடியுமா? அங்க அப்பதான் வராங்க பானபாத்திரக்காரனும் சுயமா. இத்தனைக்கும் அவங்க தப்பு பண்ணிட்டு வந்திருக்காங்க. யோசேப்பு தப்பு பண்ணாம சிறைச்சாலையில இருக்கிறான், தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க, சோகமா உட்காந்துருக்காங்க. ஏன்னா ஒரு சொப்பனம் கண்டுட்டாங்க. இவன் சந்தோஷமா இருக்கான். இவன் என்ன தெரியுமா வேலை, அங்க இருக்கிறவங்களும் விசாரிக்கிறதா இவன் வேலை. இவன் போய் கேட்கறான், ஏன் நீங்கள் துக்கமுகமா இருக்கிறீர்கள், நம்மளால சிறைச்சாலையில் உட்காந்துட்டு இன்னொருத்தவன் சிறைச்சாலையில் இருக்கணும் பார்த்து அப்படி கேட்க முடியுமா? அவன் சொல்லுவான், ஏன் நீனும் ஜெயில தானடா இருக்கு அப்படின்னு. ஆனா அவன்கிட்ட அவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு. இது எது தெரியுமா அடையாளம்? பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில தொழுமரத்துல தொங்க விட்டதுக்கு அப்புறமா அவங்களால பாட முடிஞ்சிச்சுல, அதுதான். இதுதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையின் உச்சக்கட்ட நிலை. நம்ம கொஞ்சம் ஏதாவது காய்ச்சல் வந்தாலும் முடங்கிடுறோம், ஏதாவது முடியலனாலும். ஆவிக்குரிய மனுஷனுடைய தன்மையே தனி. அப்ப இதெல்லாம் நம்ம ஏன் வாசிக்கிறோம்? சும்மா சரித்திரம் வாசிச்சு பரிச்சு எழுதுறதுக்காக இல்ல. அந்த பண்புகள் எனக்கும் வரணும். அப்ப சிறைச்சாலையில் இருந்தாலும் அந்த மனுஷன் சந்தோஷமா இருக்கானே ஆண்டவரே, அப்ப எனக்கு என் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளையும் நானும் சந்தோஷமாய் துதித்துக்கொண்டே அதை கடக்க எனக்கு உதவி செய்யுங்க. அதுதான் நம்மளுடைய ஜபமா இருக்கணும். நம்ம என்ன ஜபிக்கிறோம், அது கொடுங்க இது கொடுங்க, அப்படி இல்லையே இப்படி இல்லையே கண்ணீர். அதான் நான் வந்து ஒரு சாட்சியா சொல்றேன். என் தகப்பனார் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு சில வருடங்கள் வந்து எனக்கு ரொம்ப தனிமையின் பாதையில் நான் உணர்ந்தேன். ஆனா அந்த நேரத்துல தான் எனக்கு உண்மையான அன்பினுடைய ஆழம் எனக்கு புரிஞ்சுது. ஸோ நான் தனித்து வரப்பட்டேன், எனக்கு சுற்றி யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனா அப்போதான் நான் நிறைய பாடல்கள் கேட்க ஆரம்பிச்சேன், நிறைய செய்திகள் கேட்க ஆரம்பிச்சேன். அந்த ஒரு தருணத்துல தான் கர்த்தர் என்னை ஊழியத்திலிருந்து எடுக்க ஆரம்பிச்சார். நான் இருக்கிற இடங்கள்ல எனக்கு ஊழியத்தை ஆரம்பிக்க தேவன் உதவி செஞ்சார். அப்போ எங்க அப்பா 2015 இறந்துட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம், எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 வருஷம்க்கு அப்புறம், நான் நல்லா உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு நாள் அவங்க இறந்த நாள் அன்னைக்கு வந்து என்னால தாங்கிக்கவே முடியாது. அந்த ஒரு நாள் என்னதான் இருந்தாலும் ஒரே பொண்ணு, நேசிக்கிற ஒரு தகப்பன். ஆனா அந்த ஒரு நாள், அந்த இறந்த நாள்ல கர்த்தர் என் கண்களை திறந்து அன்னைக்கு என்னை அபிஷேகத்துல நிரப்பினாரு. அன்னைக்குதான் நான் கடைசி அழுது. நான் ஆண்டவர்ட்ட சொன்னேன், இனிமே என் கண்ணுல இருந்து வருகிற கண்ணீர் எனக்காகவோ உலகத்திற்காகவோ இருக்கவே இருக்காது. இனிமே நான் கண்ணீர் விட்டேன்னா 2 விஷயம். ஒண்ணு, என் வாழ்க்கையில நீ செய்த நன்மைகளை நினைத்து நான் கண்ணீர் விடுவேன், ஆனந்த கண்ணீர். 2வது, ஆத்துமாக்களுக்காக நான் கண்ணீர் விடுவேன். அன்னைக்கு எடுத்த முடிவு, கூடிய மட்டும் ஒரு 95% வரைக்கும் இன்ன வரைக்கும் என் கண்ணில இருந்து அனாவசியமான கண்ணீர் விடுவதற்கு என் தேவன் அனுமதிக்கல. இப்ப வர நான் அழுதாலும் ஒண்ணு அவருடைய அன்பை நினைத்து உருகி அழுவேன், 2வது ஏதாவது ஒரு ஆத்துமாக்காக அழுக தேவன் உதவி செஞ்சார். என்ன சொல்ல வரேன்னா, அதுதான் ஒரு உன்னத நிலை. நான் இன்னும் எனக்காகவே அழுதுட்டு இருக்கிறேன், என் தேவன் எனக்கு இப்படி செஞ்சுட்டாரே அழுதுட்டு இருக்கேன்னா, தேவன் என்மேல் வைத்திருக்கிற நோக்கம் எவ்வளோ பெருசு. இங்க அவன் அழகா சொல்றான், சொப்பனத்துக்கு வியாக்கியானம் கொடுப்பது தேவனுக்குரியதல்லவா, நீ என்னிடத்துல வான்னு கேட்கிறான். அப்போ சொப்பனக்காரனாக அறியப்பட்டவன் அவனை அறியாமே அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த ஒரு பரிமாணத்துக்கு போறான். எப்படி? சொப்பனத்துக்கு வியாக்கியானம் கொடுக்குறான். அடுத்து நீங்க இன்னைக்கு நான் அதை எடுக்கல, அடுத்து நீங்க வாசிச்சீங்கன்னா சொப்பனம் மட்டும்தான் காண முடிஞ்சிச்சு யோசேப்பால. ஆனா பல பாடுகளுக்கு அப்புறம் சொப்பனத்துக்கு வியாக்கியானம் கொடுக்குற நிலையை அடைஞ்சாரு. அடுத்து இன்னும் கொஞ்சம் பல பாடுகளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எகிப்து தேசத்துக்கே ஆலோசனை சொல்லத்தக்கதாய் தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் உண்டான ஒரு பேர் வாங்கினானே, அந்த நிலை தான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய நிலை. இன்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே எந்த ஒரு ஆலோசனையா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, உம்மிடத்துல கேட்பேன், உடைய வார்த்தைகளை வாசிப்பேன், நீர் எனக்கு கொடுத்த தேவ மனிதத்துல கேட்பேன். இதை தவிர உலகத்தில் நான் கேட்காதபடிக்கு என்னை தடுத்து நிறுத்துங்க. 2வது, நீர் என்னை வைத்திருக்கிறது நான் அநேகருக்கு ஆலோசனை சொல்ல. ஏன் நம்மள தேவன் வந்து புறஜாதியின் மத்தியில இருந்து எடுக்கிறாரு? ஏன் நம்ம எல்லாம் வந்து மற்றவர்கள் மத்தியில நம்ம இருக்கிறோம்? ஏன் நம்ம இடத்துல ஆலோசனை வரணும்? நம்ம வந்து அநேகருக்கு ஆலோசனை கொடுக்கத்தக்கதாய் அந்நிய தேசத்தில், இன்னைக்கு நம்ம அந்நியராக தான் இருக்கிறாங்க மற்ற எல்லாருமே. ஏன்னா நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கோம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்நியர்களுக்கு நான் ஆலோசனை கொடுக்கத்தக்கதாய் என்னை தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரே அல்லாமல், அபிஷேகம் பண்ணப்பட்ட நான் வந்து
உலகத்தான இடத்துல போய் ஆலோசனை கேட்பது எனக்கு அழகல்ல, எனக்கு தகுதி அல்ல. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவரே, என்னை நீ வேலை பார்க்குற ஸ்தலமாக இருக்கட்டும், நம்ம குடும்பமாக இருக்கட்டும், நம்ம சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழலில் இருக்கிற நபர்களாக இருக்கட்டும், ஏன் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இங்கே உட்கார வச்சிருக்காருன்னா அவர்கள் நம்ம இடத்துல ஆலோசனை பெறணும். அவங்க சொல்லணும், இவங்க பேசினதுக்கப்புறம் இது சால்வ் ஆயிடுச்சு, அவங்க சொன்ன ஐடியா உனக்கு கிளியர் ஆயிடுச்சு, உண்மையிலே அவங்க கும்பிட்ற தெய்வம் அப்படிதானோன்னு சொல்லத்தக்க அளவில் என்னை வச்சிருக்கிறார். அப்போ நான் துக்கமுகமாக இருக்கக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, நான் இனிமேல் கண்ணீர் வடித்தா அது உமக்காக, உம்முடைய அன்பை நினைத்து நான் கண்ணீர் வடிப்பேன். ரெண்டாவது உம்முடைய ஆத்துமாக்காக கண்ணீரை அறுவடை மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம்னு சொன்னாரே, அந்த அளவுக்கு நான் இருப்பேன் ஆண்டவரே. ஏன்னா எனக்கு நீங்க என்னை சிறைச்சாலை வச்சாலும் ஒரு நோக்கம் இருக்கு, நீங்க என்னை குளியில போட வச்சாலும் எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு, என்னை ஆடு பின்னாடி அலைய வச்சாலும் எனக்கு நோக்கம் இருக்கு, என்னை சிங்காசனத்தின் மேல் உட்கார வச்சு முத்திரை மோதத்தை போட்டாலும் எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு ஆண்டவரே. உங்களுடைய நோக்கத்தை அறிந்து உணர்ந்து அந்த உன்னத நிலையில ஒரு பிள்ளையா நம்ம அவரை நேசிக்கிறோம்ல, அந்த நேசத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். இதுதான் ஒரு உண்மையான நேசம். இதுதான் சொன்னார், என் மனவாட்டியே உன்னில் பழுதொன்றும் இல்லையே, ஆதில் கொண்டிருந்த அன்புன்னு சொன்னார்லே, அது இதுதான். என் தேவன் என்ன பண்ணாலும் அதுக்கு நோக்கம் இருக்கு. இப்போ எனக்கு டஃப் டைம்ல போறேன்னா பரவாயில்ல, ஏதோ ஒன்று கற்றுக்கொள்ள போறேன், ஏதோ ஒன்று எனக்கு வரப்போகுது, இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன்னா தேவன் எனக்கு துதிக்கிற காலத்தை கொடுத்துருக்காரு. இப்படிதான் இருக்கா, என்னை இங்கே தான் உட்கார வச்சிருக்கோமா, எல்லாரையும் பார்த்து கம்பேர் பண்ணி வாழ்றது என்னுடைய வாழ்க்கை அல்ல. எனக்கு தேவன் என்ன கொடுத்துருக்கிறார் ஒவ்வொருத்தவங்களுக்கும். அப்ப பழைய ஏற்பாடு மனுஷர்களை நம்பி உலகம் இருந்துச்சு. எகிப்து ஃபுல்லும், ஈஜிப்ட் ஃபுல்லுமே யோசேப்பை நம்பி இருந்தது. பாபிலோன் எம்பையர் ஃபுல்லுமே தானியேலை நம்பி இருந்தது. அப்ப இன்னைக்கு இந்த உலகம் நம்மளை நம்பி இருக்கணும்னா நம்ம அந்த நிலைக்கு வரணும். அதற்கு முன்னாடி நம்ம முதலாவது யாரிடத்துலயும் ஆலோசனை கேட்காதபடி கர்த்தருடைய பாதத்திலையும் கர்த்தருடைய வேதத்திலையும் கர்த்தருடைய மனுஷரிடத்திலையும் நம்ம தங்கி தாபரிக்கணும். ரெண்டாவது, நான் ஆலோசனை சொல்லத்தக்க ஒரு மனுஷனாய் மாறணும்னா எனக்கு கீழ்ப்படுதல் தேவை, எனக்கு பரிசுத்தம் தேவை, என் முகம் துக்கமா இருக்கக்கூடாது, என் வாழ்க்கை நினைச்சு கவலையப்படக்கூடாது. அந்த இடத்துல அவன் ஜெயில இருந்தும் மற்றவங்களை பார்த்து ஃபீல் பண்ணி கேட்கறான் பாருங்க, ஏன் நீ துக்கமுகமா இருக்க, வா நான் உனக்கு பதில் சொல்றேன்னு. அந்த ஆவிக்குரிய நிலையிலோட பரிமாற்றத்தை பார்க்கணும் தெரியுமா, அது இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில வேணும். அது இல்லைன்னா நான் கத்தருக்குள்ள வந்து இத்தனை வருஷமா ஞானஸ்தானம் எடுத்து ஆவின் அபிஷேகத்தை பெற்று ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை சொல்லத்தக்கவளாய் நான் இருக்கணும், அதற்கும் மேலாக உம்மிடத்துல ஆலோசனை பெறுகிறவளா நான் இருக்கணும். அந்த ஒரு நிலைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஏன் கத்தர் தான்ப்பா சொப்பனத்துக்கு வியாக்கியானம் சொல்லணும், நீ ஏன்ட்டவான்றான் பாருங்க. உங்களுக்கு பிரச்சனையா, கத்தரால தான் சால்வ் பண்ண முடியும், நீங்க வாங்க நான் ஜெபிக்கிறேன். அந்த அளவுக்கு நம்ம மாறணும். நம்ம ஒருத்தவங்கள்ட்ட போய் ஜெபிக்க கேட்கறதுல தவறே கிடையாது. ஏன்னா நம்ம ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். நம்ம சோர்ந்து போகிறப்போ இன்னொருத்தவங்க தாங்குவாங்க. ஏன்னா நம்ம எல்லாமே கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறோம். ஒரு ஆள் கண்ணா இருக்கிறோம், ஒரு ஆள் மூக்கா இருக்கிறோம், ஒரு ஆள் கையா இருக்கிறோம். கை உடஞ்சிச்சுன்னா நம்ம தான் கையை பார்த்துக்கிறோம், கால் வலிச்சிச்சுன்னா நம்ம தான் நம்முடைய காலை பார்த்துக்கிறோம். ஸோ அதெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனால் உலகம்னு வரப்போ, அந்நியன்னு வரப்போ, அவன் என்னிடத்துல ஆலோசனை கேட்கத்தக்கதாய் நான் மாறணும்னா என்னுடைய வாழ்க்கையில அநேக அர்ப்பணிப்புகள், கீழ்ப்படிதல், பரிசுத்தம், துக்கமுகமா இருக்கக்கூடாது. என்ன ஆனாலும் என் தேவனை துதிக்கணும். ரோமர்ல சொன்ன மாதிரி உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ பசியோ பட்டினியோ எதுவா இருந்தாலும் சரி என் தேவனை நான் நன்றி சொல்லுவேன். இந்த நன்றி சொல்லுகிற துதிக்கிறத மட்டும் நம்ம விடாம இருந்தோம்னா பரலோகம் நம்மளை பார்க்குற பார்வையே வேற. உண்மையிலே யோசிக்கக்கூடிய வாழ்க்கையை ரொம்ப அப்படியே ரொம்ப மார்வெலஸா பார்த்துருக்கணும் பரலோகம். ஏன்னா என்ன பண்ணாலும் ஒரு குறையும் சொல்லலை பாருங்க, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணா பாருங்க. அந்த நிலைக்கு நம்ம வரணும். ஆலோசனை யார் இடத்துலையும் பெறமாட்டேன். ரெண்டாவது, நான் ஆலோசனை சொல்லத்தக்கதாய் உலக மனுஷனுக்கு நான் வழிகாட்டியா இருப்பேன்னு சொல்லி நம்ம முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.